டைல்ஸ் எல்லாம் கீழே போட்டு இப்படி இருந்துட்டுமே வீடை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். நம்ம நாட்டில் எந்த வருது தெரியாது, கதவெல்லாம் உடைக்கிறது செய்யறதுனால அந்த வீட்டை திறந்தே போட்டாங்க. அங்கே ஒரு வீடு பார்த்துருக்கீங்களா, திறந்தே கிடக்கா. ஆனால் அந்த ஊரில் இடம் வாங்கி வீடு கட்டி இருக்க முடியாது. உங்களால் மட்டும்தான். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுங்கிறீங்களா? கிராமத்துலேயே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, எப்படி வாழ்றீங்க? யாருமே கிடையாது, தெய்வம் இருக்குதுல்ல, நாங்கள் 2 பேரும் தான் வாழ்கிறோம். அந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா, விரட்டி விட்டுருக்குங்களா? நாங்களே ஜமீன் பிள்ளையை தான், நாங்கள் ஜமீனோட வாரிசு நீங்களா? வாரிசு நாங்கள் தான். இப்போ வந்து 50-60 தலைக்கட்டு இருந்தது, பெரிய ஊர். இந்த ஊர் பெரிய ஊர். இப்போ தான் யாருமே இல்லை. ஆமாம், இப்போ யாரும் இல்லை, நாங்கள் ஒரு 2 பேர் தான் இருக்கோம். நம்ம இருக்கிறது ஒரு ஜமீன்தார் வீடு, ஜமீன் குடும்பம் வாழ்ந்த வீடு. அது பார்த்தீங்கன்னா இடிஞ்சு சிதலமடைஞ்சு இருக்கக்கூடிய எல்லாம் காலி பண்ணி டோட்டலாக போயிட்டாங்க. இங்கே வந்து ஜமீன்தாராக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபா வந்து இவங்க கையில் வந்து இருந்திருக்கு. அதை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஐயா சொல்லியிருக்காங்க. ஒரு 100-150 பேர் வாழக்கூடிய ஒரு கிராமம் மாதிரி இப்போ பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் இந்த கிராமத்தில் மொத்தமே 2 பேர், ஒரு கணவன் ஒரு மனைவி, அது வயசான 2 பேர் தான் இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கேட்குறக்கே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. அடுத்த ஜாதிகார யார் வந்தாலும் இங்கே இருக்க விடாது. சாபம் நிறைந்த கிராமம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். என்னோட வீடு ஓப்பனிங்லேயே வந்து ஒரு பழுதடைஞ்ச வீடை காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஒரு அருமையான ஒரு கிராமம். அருமையான கிராமம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அழிஞ்ச கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தினுடைய பேர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துட்றேன். ஆனால் அழிஞ்சு போன கிராமங்கிறீங்க, என்ன வந்து ஒரு கோவில் வந்து புதுப்பிச்ச மாதிரி கிடக்குது, பெயிண்டிங்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, இதோடைய வரலாறு வந்து ரொம்ப விறுவிறுப்பான ஒரு வரலாறு தான். இந்த கிராம மக்கள் பார்த்திங்கன்னா எதனால் இங்கேருந்து காலி பண்ணாங்க, அப்படி போனது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரே ஒரு தம்பதி மட்டும்தான் வந்து இருக்காங்க. அதாவது ஒரு கணவன் மனைவி மட்டும் இந்த இடத்துல பிடிச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு வைத்தியராகவும் இருக்கிறாரு, பாம்பு கடிக்கலாம் அவங்க வந்து மருத்துவம் பார்த்துட்ருக்காங்களாமா. வித்தியாசமான ஒரு தகவலை வந்து நம்ம கேட்க போகிறோம். இது எந்த மாவட்டம் எந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை போட்டிருக்கு பாருங்கள். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய குச்சம்பட்டி அப்படிங்கக்கூடிய கிராமத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இது வந்து ஒரு அழிந்து போன கிராமம். பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிதலம் அடைஞ்சு கிடைக்கும். அந்த ஐயா வந்து ஒரு தம்பதி இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அது அந்த வீடு மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிதலம் அடைஞ்சு கிடக்க போகுது. இப்போது ஐயாட்ட நம்ம வந்து விசாரிக்க போகிறோம், என்னென்ன பிரச்சனைனால இந்த கிராமத்திலேருந்து எல்லோரும் போனாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா காலி பண்ணி போனதுக்கப்புறம் பராமரிப்பு இல்லாமல் இடிஞ்சு போன சிதலமடைஞ்ச ஒரு வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கும். எல்லா வீடுகளுக்கும் வந்து மின்சார வசதியை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தும் அந்த வீடுகள் எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு வீட்டோட நிலைமையும் எல்லாம் மண் வீடு தான், அதிகபட்சமாக எல்லாம் மண் வீடு தான். எப்படி வாழ்ந்திருப்பாங்க இந்த வீடுகளெல்லாம். இந்த வீடுகளில் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எத்தனை சந்தோஷங்கள் துக்கங்கள் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவித்த பார்த்த ஒரு வீடு தான் இப்போது யாருமே இல்லாமல் காலியாகி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் இந்த கிராமத்திலேருந்து எல்லாருமே காலி பண்ணி போனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே ரீதியில் இந்த இடத்துல இவங்க 2 பேர் மட்டும் ஏன் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக வீடை பார்த்துருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகான முறையில் டைல்ஸ் எல்லாம் கீழே போட்டு இப்படி இருந்துட்டுமே வீடை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும்.
டோட்டலாகவே காலி. மொத்தமாக முடிந்த கிராமம், சாபம் நிறைந்த கிராமம், எப்படி வேணால் சொல்லலாம். இது ஒரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சாபம் நிறைந்த கிராமம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேரை கேள்விப்பட்டதுனால தான் நாங்கள் வந்தது. மண் செவுரு அதெல்லாம் தான் இடிச்சு கிடக்கு. இது வந்து குறைஞ்சது ஒரு 50-60 வருஷம் பழமையான வீடுகள் எல்லாமே பாருங்க. அதோட ஆர்ச் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு. இப்போ உள்ளே வர்றதுக்கே பயமாக இருக்குது. எந்த செவரு இடிஞ்சு விழுங்கும் அப்படிங்கிறதே தெரியாத அளவு தான் இருக்குது. டாப் அப்படியே இடிஞ்சு விழுந்து தான் கிடக்குது. பாருங்க, நல்ல பெரிய வீடு. அப்படியே டாப்பெல்லாம் ஃபுல்லாக கண்டு கட்டை தனியாக ஓடு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. வீடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். ஐயா என்ன சொன்னாருன்னா, அப்படியே உள்ளே போங்கப்பா, இன்னும் வந்து வீடுலாம் நிறையா இருக்குது அப்படின்னாங்க. அப்படி நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, இதுக்குள்ளே ஒரு வீடு. அப்பா, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு கிராமம் தாங்க இது. கிட்டத்தட்ட ஒரு 10-50 குடும்பத்துக்கு மேற்பட்ட அவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கிராமத்தில் தான் இந்த நிலைமையாகி கிடக்கு. ஏன் காலி பண்ணிட்டு போனாங்க, ஏன் இப்படிலாம் இடிஞ்சு கிடக்கு வீடு அப்படிங்கிறது வந்தால் இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்வி. இங்கே பாருங்க, எல்லாம் சிதலம் அடைஞ்சு இடிஞ்சு ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போய் கிடக்கு. இந்த கிராமத்தினுடைய நிலைமை எப்படின்னு சொன்னால், எப்படி இவங்க தனியாக இந்த கிராமத்துக்குள்ளே வாழ்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கேள்வியே தான். ஆட்கள் இருக்கக்கூடிய கிராமத்திலே வந்து வாழ முடிய மாட்டேங்குது. பல பிரச்சனைகள் எதிர்கொண்டுட்டு இருக்கும்போது இங்கே யாருமே இல்லாமல் வெறும் 2 பேர் இந்த கிராமத்தில் வாழ்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க எப்படி இந்த இடத்துல வாழ முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வியே. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு. வீட்டுக்குள்ளே போயிடுவோமா? ஹலோ, அடுப்படி சமீபத்தில் தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போல் தெரியுது, பராமரிக்கிறதுக்காக. இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கட்டுமே வீடுன்னு சொல்லி பராமரிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. உள்ள ஹெவியான ஸ்மெல்லு. ஒரு வீடு, வீடா பாத்ரூமான்னு தெரியல. எவ்வளோ சுத்தமாக, ஆனால் பராமரிச்சுட்டு தான் இருக்காங்க போல தெரியுது. விசாரிப்போம். ஊட்டியிருக்கு. அந்த செங்கல் என்னென்னமோ எடுத்து கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, இது ஏதோ ஒரு கல், அது தீயில் வந்து கரிஞ்சு கிடக்கு. அதேமாதிரி இந்த செங்கல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லது குறைஞ்ச 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செங்கல் தான் இந்த கல்லுகள்லாம். அப்புறம் ஓடுக, கீழே கிடக்கிற துண்டான கல், களிமண், இந்த மாதிரியெல்லாம் வச்சு தான் இந்த வீடுகள்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஏன் இந்த வீட்டை காலி பண்ணி போனாங்க அப்படிங்கிறது தான். இந்த வீட்டை இல்லை, எதுக்காக இந்த ஊர் மக்கள் இவ்வளோ அழகான கிராமத்தை விட்டு காலி பண்ணி போனாங்க, இந்த கிராமத்தில் அப்படி என்ன மர்மங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். சுபாஷ் சந்திர போஸ் நம்ம இருக்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியல, இந்த ஊரே தெரியல. ஊர் குச்சம்பட்டி, இப்படி இருக்கிற கிராமமே மக்களுக்கு தெரியல, மக்களுக்கு தெரியல. நான் இருக்கிற இடமே ரொம்ப பேருக்கு தெரியல.
ஐயா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கே எங்கெங்கேயோ சுற்றி அதை நீங்களே சொல்கிறீங்கல்ல இங்கெல்லாம் சுற்றி ஐயா 26 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்கோம். பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்னு குச்சம்பட்டி இங்கே ஒன்று இருக்காங்க. குச்சம்பட்டி அங்கேயே இருக்குது ஒரு குச்சம்பட்டி. அந்த குச்சம்பட்டிக்கு போயிட்டு 26 கிலோமீட்டர் ரிட்டர்ன் திரும்பி இந்த சைடு வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கே இப்படி இருக்குன்னா நாங்களாச்சும் வீடியோ எடுக்கிறக்காண்டி தேடி வந்துடுவோம். இப்போ அவங்களாம் இப்போ உங்களோட பாம்பு கடிக்கிறதுக்காண்டி ஏதோ உங்கள் ட்ரீட்மெண்ட்காண்டி உங்களோட வரான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பாம்பு கடிச்சா அதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எந்த பாம்பு கடித்தாலும் சரி வந்தால் சிகிச்சை பண்ணி அவங்கள சௌகரியம் பண்ணி வீட்டில் உட்கார வச்சு மறுநாள் அனுப்புகிறேன். ஆனால் வந்து எந்த பாம்பு கடித்தாலும் சரி எந்த பாம்புன்னு கணக்கில்லை, எது கடித்தாலும் அப்போவே சௌகரியம் பண்ணி விடுறேன். ஆமாம், அதெல்லாம் ஃப்ரீயாக இப்போ செஞ்சு விட்றேன். வந்து இந்த பகுதியில் வந்து எல்லாம் நிறைய வீடு இருக்குது. ஆமாம், யாருமே வீடுகள் இல்லை, எல்லா வீடும் செத்தலம் அடைஞ்சு கிடக்கு. எதனால எல்லாருமே காலி பண்ணி போயிட்டாங்க? அது வேணா நான் சொல்கிறேன். அதாவது ஏன் இங்கே அவங்க வரல அப்படின்னா இந்த ஊரில் வருமானம் இல்லை. ஒன்று வருமானம் இருந்தால் இங்கே வந்து ஒரு வருஷத்தில் ஒரு நாள் இந்த அம்மன் கோயில் திறப்புகளை நாங்கள் எல்லோரும் கொண்டாடுவோம். அன்றைக்கி தான் எல்லோரும் மதுரையிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்து இங்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதுதான் அந்த ஒரு நாள் 3 நாள் அண்ணா விருந்து போடுவாங்க. அன்னதானம் போட்டு மக்களை 3 நேரம் சாப்பாடு போட்டு மக்கள்லாம் வந்து எங்ககிட்ட எல்லோரும் இருந்து ஒன்று போல் இருந்து பேசி போவாங்க. சரிங்க ஐயா, அப்போ இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து ஆட்கள் இருந்தாங்க? ஐயா இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஊர் பெரிய ஊர், இதுதான் தாய் கிராமம், ஜமீன் குடும்பம் புறமே. இப்போ நாங்களே ஜமீன் பிள்ளைய தான். நாங்கள் ஜமீனோட வாரிசு. நீங்களா? வாரிசு நாங்கள் தான். கோட்டை எங்க? கோட்டையெல்லாம் இல்லை, இந்த ஊரில் பெரிய வீடு இருந்துச்சு ஜமீன் மாதிரி. ஆமாம், அந்த இடிஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா, அது பெரிய வீடு, 4 மாடி வீடு, அதுதான் ஜமீன் வீடு. இங்கே வந்து குதிரை ஆலட்படை இதெல்லாம் இங்கே மானு கூட்டி இதெல்லாம் வச்சு இங்கே வச்சு இருந்தாங்க. அதாவது அந்த காலத்தில் இருந்தவங்க கோடி ரூபா, அதாவது 100 ரூபா வச்சுருந்தா பணக்காரன், 1 கோடி ரூபா வச்சுருந்தவங்க கொடி நட்டவங்க. அப்படி அப்போவே 1 கோடி இருந்து அதை வந்து சமீபத்தில் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ஒன்றுக்கு சுக்கல் நத்தம் வெள்ளையாவரம், அதாவது ஜாதி பிரச்சனையில் ஒன்றுக்கு பிரச்சனை ஆகி அதில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்த ஊரே போனது. ஐயா, இப்போ வந்து இந்த கிராமத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுகள் இங்கே இருந்திருக்காங்க? எனக்கு தெரிய இந்த ஊர் பெரிய ஊர். முதல்ல இருந்து சொல்கிறேன், பெரிய ஊருன்னா இதுதான் தாய் கிராமம். அதாவது இங்கே இருந்ததே 5 கிராமத்துக்கு போகணும். சுற்றி 5 கிராமம். ஆமாம், 5 கிராமம் அந்த ஊரில் உள்பட்டது. அப்படி இல்லை, இங்கிட்டு வழி இல்லை, இதுதான் வழி. அதாவது இந்த ஊருக்கு என்னன்னா இந்த ஊர் தலைமை கிராமம் குச்சம்பட்டி புதூர்னு தான் போடணும், தலைமை தான். ஆமாம், குச்சம்பட்டி புதூர்னு போட்டாத்தே வரும். குச்சம்பட்டின்னு போட்டால் அவங்க வேறு பக்கம் போயிடும். இப்போ நீங்கள் அலைஞ்சது மாதிரி அலைஞ்சிட்டு வரணும். அது மாதிரி இந்த ஊர் குச்சம்பட்டி புதூர். ஆனால் என்ன செஞ்சாலும் இந்த ஊருக்கு வருவாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி இல்லை, நான் வந்து எனக்கு இப்போ வந்து 85 வயசு ஆகுது, 86 வயசு நடக்குது. 86 வயசு நடந்தாலும் நான் அந்த வைத்தியத்தை விடலை. நான் முதல்ல இராணுவத்துக்கெல்லாம் போனேன், வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது இங்கேயும் வந்து எந்த விதமான இது எனக்கு வருமானம் இல்லை, இந்த வைத்தியத்தை வச்சு நான் சாப்பிட்றேன். எல்லாருமே இந்த ஊர் விட்டு போயிட்டாங்க, நீங்கள் இன்னும் இந்த ஊர் விட்டு போகாம? இந்த வைத்தியத்தினால நான் போகலை. எந்த நேரம்னாலும் வருவாங்க. இல்லையா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது பேச்சு துணைக்கு எல்லாம் ஆள் இருப்பாங்க, பக்கத்தில் ஆள் இருப்பாங்க. இப்போ கிராமத்துலேயே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, எப்படி வாழ்றீங்க? யாருமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் தான் வாழ்கிறோம். அதெல்லாம் யாரும் தண்ணி வந்து 24 மணி நேரம் வரும், தாமிரபரணி தண்ணி. கவலை எதுவும் இல்லையா? தனியாக எதுவுமே இல்லை. எங்களுக்கு 2 பேர் இருக்கனால எந்த கவலையும் இல்லை. ஆனால் ஆண்டவன் பகவான் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறார். அப்போ வந்து 50-60 தலைக்கட்டு இருந்தது, பெரிய ஊர். இந்த ஊர் பெரிய ஊர். இப்போ தான் யாருமே இல்லை. ஆமாம், இப்போ யாரும் இல்லை, நாங்கள் ஒரு 2 பேர் தான் இருக்கோம். யாருமே இங்கே வர்றது இல்லையா? இந்த சொன்ன ஒரு மாதத்துக்கு இங்கே வந்து 3 நாளைக்கு இந்த சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு தான் ஆள் வருவாங்க. அதுக்கு வந்து 3 நாளைக்கு எல்லாம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் நாங்கள் தான்
இந்த இப்போத்தான் அந்த வாழை மரமெல்லாம் கிடக்கு பற்றியலா இப்பதானா இப்போத்தே நடந்தது ஜோடிச்ச மாதிரி எல்லாம் வீடு எல்லாம் சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி வச்சிருக்காங்க. இப்போத்தே சமீபத்தில் 14ஆம் தேதி இப்போத்தே 14ஆம் தேதி போன மாசம் அந்த வீடுகள்லாம் வந்து பெயிண்ட் சுண்ணாம்புல அடிச்சு. ஆமாம் 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 அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராத்திரில எந்த வருது தெரியாது, கதவெல்லாம் உடைக்கிறது செய்யறதுனால அந்த வீட்டை திறந்தே போட்டாங்க. அங்கே ஒரு வீடு பார்த்துருக்கீங்களா, திறந்தே கிடக்கா, ஆமா அங்கே திறந்தே போட்டாங்க. நீங்களே ராத்திரியில் வந்து கூப்பிட்டாலும் பேசினாலும் நீங்கள் வெளியே நின்று தான் பேசணும், உள்ளே கூப்பிட மாட்டேன் நான். போலீஸாக சொல்லியிருக்கு, நீங்கள் கதை தந்து வெளியில் வரக்கூடாது, 2 பேர் தான் இருக்கீங்க. என்ன நடக்கும், எங்கெங்கேயோ என்னென்னமோ நடக்குது, பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்போ பாருங்க நெல்லையில் என்ன மாதிரி எப்படிலாம் கோலை உழுந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன இப்போ தான் கொண்டிருக்காங்க அவனை கூட 20ஆம் தேதி தீபக் ராஜாவை. இந்த இப்போ ஒரு கட்சியில் இருந்தவரை பூராமே. ஆனால் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, 2 பேர் தான் இருக்கோம். வீடு காலி பண்ணிட்டு போகும்போது உங்களை எதுவும் கூப்பிடலையா? ஏன் நீங்கள் எப்படி தனியாக இருக்கீங்க வாங்கன்னு உங்களை கூப்பிடலையா? யாரு எங்கள் பிள்ளைங்க இங்கே காலி பண்ணிட்டு போவாங்களா? அவங்களெல்லாம் நாங்கள் வேணா நம்ம பிள்ளையே இருக்கு, வருங்க போங்க இல்லையா இருக்குங்க. கூப்பிடுது. உங்களுக்கு சொந்த பந்தம்லாம் இருக்கு இப்போ? மெட்ராஸ் நிறையா இருக்காங்க. எங்கே மெட்ராஸில் இருக்காங்க? மெட்ராஸில் பையன் மெட்ராஸில் இருக்கு, கோயம்புத்தூர்ல, ஒரு பொண்ணு கோயம்புத்தூரில் இருக்கு, பையன் மெட்ராஸில் இருக்கான், மதுரையில் இருக்கு. போவீங்களா? மதுரையில் இருக்காங்க. போவான், பிள்ளைங்க வரும். இப்போ இந்த வீடு கட்டினதுலேருந்து போகல. ஏன் ஒத்தையில் இருக்கணுமே எப்படி? இல்லைம்மா இப்போ 2 பேரும் 2 நீங்கள் பேரும் ஜாலியாக அப்படியே போயிட்டு நான் போயிட்டு சென்னை. வந்துட்டு அப்படியெல்லாம் போக மாட்டோம். ஏன் வேணா பிள்ளைய இங்கே வருங்க, வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா இப்போ பூராமே தனியாக இருக்கீங்க, ஒரு கண்ணாடி பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நான் பிள்ளையை பார்த்துட்டு வருவோம் அந்த மாதிரிலாம் அதான் வீடியோ கால் போட்டு பார்த்துக்கிறோம்ல. செல்லுலேயே நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம். அவருக்கு ஒரு சொல்லி எனக்கு ஒரு சொல்லி இருக்கு. செல்லுலேயே எல்லாமே பார்த்துக்குறோம். நேரில் போக மாட்டீங்க, நேருக்குல ஆஹா. இந்த கிராமத்தை விட்டு போக மாட்டீங்க. திருச்செலிக்கு போவாங்க, ஜாமான் வாங்க செய்ய இந்த 2 வீலர். எது தேவைப்பட்டது போய் 2 பேரும் இங்கே இஷ்டப்பட்டு தான் இங்கே இருக்கீங்க. கூப்பிட்டாச்சு, பிள்ளைங்க பையன்லாம் கூப்பிட்டான். இவர் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்ட்டாரு. ஆனால் ஒரு பாம்பு கடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்கிட்ட எவ்வளோ வாங்குவீங்க? பாம்பெல்லாம் காசே வாங்க மாட்டோம். வாங்க மாட்டேன். எதுனாலங்க? எந்த பாம்பு கடித்தாலும் சரி, நாக பாம்பு கடித்தாலும் பெரிய பாம்பு எந்த பாம்பு கடித்தாலும் சரி, அது ஃப்ரீ. எதனாலங்க அது? அது வந்து தர்ம வைத்தியம். அந்த பாம்பு கடி விஷக்கடிக்கு மட்டும் தர்ம வைத்தியம். அது தேளு கொட்டினால எதுவாக இருந்தாலும் எந்த அதாவது விஷ சம்பந்தம் எதா இருந்தாலும் ஃப்ரீ. ஓசி. அந்த கலெக்டர் வந்து கட்டி கொடுத்த வீடு. எல்லாருமே போனாலும் நீங்கள் இந்த கிராமத்தை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2,10,10,000 ரூபா மதிப்பில் இந்த வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம், உள்ளே எடுக்கலாமா? அப்படியே சும்மா அப்படி எடுத்துக்கோங்க. இதான் வந்து ஐயா அம்மாவும் தங்கியிருக்கக்கூடிய வீடு. இது வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தது வந்து பாக்கியராஜ். ஆமா, பாக்கியராஜ் வந்து ஆக்டர் நடிகர் பாக்கியராஜ் தான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தது. ஆமா, மகேஸ்வரன் கூப்பிட்டு வந்தது. மகேஸ்வரன் ஆண்டவன் படம் எடுத்தாரு. ஓ, அதே மாதிரி நிறைய ஷூட்டிங்கு இந்த கிராமத்தில் நடந்திருக்கு. சரி சரிங்க. இப்படியாப்பட்ட ஒரு கிராமத்தில் இருந்தால் இப்போ நம்ம விடைபெறக்கூடிய நேரம் வந்துருச்சு மக்களே. போனேன், அதாவது இப்போ நான் வீடியோ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து 3ஆம் தேதி இங்கே வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி மே மாதம் 14ஆம் தேதி இங்கே வந்து விசேஷம் நடந்திருக்கு, அந்த கோவில் விசேஷம். அதுக்காக வந்து இந்த வீட்டுக்காரங்கெல்லாம் வருஷத்தில் 3 நாள் இங்கே வருவாங்க. அதாவது மே 14ஆம் தேதி 15, 16 அந்த மாதிரி வந்து ஒரு 3 நாள் வந்து அவங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய டேமேஜ் ஆகாத வீடுகள்லாம் சுண்ணாம்பில் அடித்து இங்கேயே ஒரு 3 நாள் தங்கி விருந்து கொடுப்பாங்க. அந்த கோவிலில் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே கொஞ்ச நாள் வந்து உட்காந்துட்டு அந்த விருந்தை வந்து சிறப்பிச்சுட்டு போவாங்களாமா. அதனால தான் இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிலைமை கரெக்டாக நான் வந்த ஒரு 10 நாளுக்கு 15 நாளுக்கு முன்னாடி தான் இந்த விசேஷம் நடந்திருக்கிறதுனால தான் இந்த வீடு வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு அடித்த மாதிரி இருக்குது. இல்லைன்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இது நடக்கும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் அந்த ஜமீன்னு சொன்னார் பார்த்திங்கன்னா ஐயா சொல்லும்போது, கோட்டை கட்டி நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம், கோட்டை மாதிரி வீடுகள் அப்படி இருந்த இடங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய பில்டிங்லாம். ஜமீன்தார் ஃபேமிலியாமா அவங்களுடைய வீடுகள். ஆனால் உண்மையாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 3 மாடி 4 மாடியெல்லாம் இருக்குமாம்மா. கட்டைகள் இருக்குது சொல்லுவாங்க, பழங்காலத்து அந்த மரங்களை வச்சு தான் அந்த மாடிகளை வந்து கட்டியிருப்பாங்க. சுண்ணாம்பு செங்கல் வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ கூட இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கட்ட முடியாது, அந்த அளவுக்கு சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும் வீடுகள்லாம். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ஜமீன்தார் வீடு.
ஜமீன் குடும்பம் வாழ்ந்த வீடு. அது பார்த்திங்கன்னா இடிஞ்சு சிதலமடைஞ்சு இருக்கக்கூடிய எல்லாம் காலி பண்ணி டோட்டலாக போயிட்டாங்க. இங்கே வந்து ஜமீன்தாராக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபா வந்து இவங்க கையில் வந்து இருந்திருக்கு. அதை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத ஐயா சொல்லியிருப்பார். அந்த வீடு தான் இந்த வீடு. அங்கேயே வீடு இருக்குது, இந்த பக்கமெல்லாம் இடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஊராக தான் இருந்திருக்குது. அப்படியே பஞ்சம், தொழில் இல்லை, விவசாயம் இல்லாமல் எல்லாருமே வந்து காலி பண்ணி போய் இப்போ வந்து வெறும் 2 பேர் தான் இப்படியாப்பட்ட ஒரு கிராமம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு 100-150 பேர் வாழக்கூடிய ஒரு கிராமம் மாதிரி இப்போ பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் இந்த கிராமத்தில் மொத்தமே 2 பேர், ஒரு கணவன் ஒரு மனைவி, அது வயசான 2 பேர் தான் இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கேட்குறக்கே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கூட ஒரு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வித்தியாசமான இடங்கள் எங்கே இருந்தாலுமே நம்ம கூட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னும் அவங்களோட இடம்லாம் இங்கே இருக்கு என்ன? அந்த இடம் இருக்கு. ஆனால் இடம் இருந்தேன்னா வரமாட்டாங்கல்ல. அதை எப்படி வித்துட்டாங்களா இல்லை இருக்கா? விற்க முடியாது. எதனால விற்க முடியாது? யாரும் வாங்கவும் மாட்டேன், விற்கவும் மாட்டேன். ஏங்க? இப்போ நான் உங்களுக்கு அதாவது இந்த ஊர் இந்த தெய்வமா இந்த மாதிரி செய்யுது. ஓ, அடுத்த ஜாதிகார யார் வந்தாலும் இங்க இருக்க விடாது. இப்போ நான் கூட காசு கொடுத்தாலும் நீங்கள் தர மாட்டீங்களா? இடம் தருவோங்க, இருக்க முடியாதுங்க. ஓ, இந்த இடத்துல இருக்க முடியாது. இந்த தெய்வம் இருக்க விட மட்டும் விரட்டி விட்டுரும். சும்மா எல்லாம் இல்லையா, நாங்கள் இல்லைனாலும் ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் ஏதோ பண்ணுறோம்னா அதுக்கும் தர மாட்டீங்களா? இப்ப நீங்க வர்றீங்கல்ல, ஆமாம், இப்படி வரலாம் போகலாம் செய்யலாம். ஆனா தங்கி இருக்க முடியாது. ஓ, இப்போ நான் வந்தாலும் இப்போ தங்க முடியாது. அப்படி இல்லை. நீங்கள் அந்த சித்த வைத்தியம் அதாவது விலைக்கு வாங்கி இங்கேயே இங்க குடியிருக்க இருக்க முடியாது, முடியாது. வாழ முடியாது. முடியாது. இது எப்படி இப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வைத்தியம் பார்க்க இங்கே வந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் வரலாம். வந்து தங்கி உங்களை பார்த்துட்டு போகலாம். அதெல்லாம் வரலாம், தங்கலாம், இருக்கலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அந்த ஊர்ல இடம் வாங்கி வீடு கட்டி இருக்க முடியாது. உங்களால மட்டும்தான் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுங்கிறீங்களா? ஓ, அதனால இப்போ அவங்கள பிரச்சனை பண்ணி விரட்டி விட்டுரும். அந்த மாதிரி யாராவது பண்ணிருக்காங்களா? விரட்டி விட்டுருக்குங்களா? நிறைய இருக்கு. என்ன நடந்திருக்குங்க? அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன சம்பவம் நடந்திருக்கியா? இந்த இப்ப நீங்க வர்றீங்க, இந்த ஊர்ல இடத்த வாங்கி வீட்டை கட்டி இருக்கிறீங்க, ரவையில வந்து ஆளு மாதிரி தொந்தரவு பண்ணும், இருக்க விடாது. முதல்ல வெளியேறி போகணும், காலை பிடிச்சி இழுத்து போடும், இது இழுத்து போடும், இந்த மாதிரி துன்புறுத்தும். யாரு? சாமி? சாமி தான், வேற யாரும் இல்லை. பொண்ணு மாதிரி வந்து கூட்டு போகும், வரும், செய்யும். சகல என்னன்னா செய்யணுமோ அதை பூராமே அது செய்யும். அப்படி யாராவது இங்க வந்து வாழ்ந்தா நடந்திருக்கு. எப்போ நடந்ததுனாலதான் இந்த ஊருக்கு எவனும் வர மாட்டேன்றேன், இருக்க மாட்டேன்றேன், வீடு இடம் வாங்க மாட்டேன்றேன். ஓ, இவ்வளவு இருக்கு இந்த. ஆமா, அதனாலதான் இந்த ஊர்ல இந்த மாதிரி இருக்கிறது. இல்லைன்னா நேற்று வரைக்கும் இந்த இடமெல்லாம் இருக்குமா? அதான் அந்த கடைசில எல்லாம் ஒரு வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. இப்பயும் போனா வாழலாம். ரொம்ப மோசமா இருந்தாலும் ஓட பிரிக்கிறான்னு சொல்லிட்டு திறந்து போட்டாங்க. ஆமா, திறந்து போட்டுருக்காங்க வீடு. சும்மா வந்து வீட்டுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு உடைக்கிறது. அந்த வீடு யாருமா? ஆள் வந்துட்டு போயிட்டாங்க. நரிக்குற மாதிரி வர்றது, நரிக்குற செயின் எடுத்துறேன். ஆமாமாமா, உடைக்கிறது. உடைச்சு உள்ள ஏதாவது இருந்தா எடுத்துட்டு போறக்கா வர்றது. ஏது இருக்குதுன்னு இடத்துல என்னன்னா இந்த ஊர்ல யாரையுமே இந்த தெய்வம் இருக்க விட மாட்டேது. இன்னைக்கு இல்லை, எப்பவுமே. இந்த கிராமம் பாருங்க எப்படி பழுதடைஞ்சு கிடக்கூடிய இந்த வீடுகள் இருந்து, இந்த கிராமத்திலிருந்து நம்ம அடுத்த கிராமத்தை தேடி நம்ம பயணம் தொடருது. நன்றி, பை பாய்.